Madam, I don't say misunderstanding. I would say, madam, it's a carefully constructed narrative. ஒரு பிம்பத்தை அப்படியே கஷ்டப்பட்டு 60 வருஷமா உருவாக்கியிருக்காங்க. பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துட்டா இது காணாமல் போயிடும், பிஜேபி வந்து மேல்தட்டு மக்கள் கட்சி, பிஜேபி வந்து நார்த் இந்தியன் கட்சி, பிஜேபி வந்து இந்த கட்சி அந்த கட்சி. இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பிம்பம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு? மாமன்னனா இந்த பொள்ளாச்சி எடுத்தாரு மாமன்னன். இந்த மாமன்னன் ஒரு படம் எடுப்பார். 2 ஊர் இருக்கும், வடக்கு தெற்குன்னு 2 ஊர் இருக்கும். கெட்டவங்கெல்லாம் நார்த் ஊரில் இருப்பாங்க, நல்லவங்கெல்லாம் சவுத் ஊரில் இருப்பாங்க. நார்த் ஊருக்கும் சவுத் ஊருக்கும் சண்டை வரும். இந்த மாதிரி தான் இது ஏந்த அரைச்சமாவை மிஷினில் போட்டு ஓட்டு. அப்புறம் கெட்டவங்க பார்த்தீங்கன்னா ஜீன்னு பேசுவாங்க. ஓ ஜியா, அப்போ ஜி பேசினா கெட்டவங்க. அதாவது ஜீன்னு ஒரு வார்த்தை. அப்போ அந்த மாமன்னன் படத்தை போய் பாருங்க. ஜி நான் பார்க்கலன்னு அதோட ஒரு வார்த்தை. அப்போனா அது ஒரு பிம்பத்தை அப்படியே உருவாக்கி ஒரு டைரக்டரை வச்சுக்கிட்டு அப்புறம் வெள்ளத்துக்கு போகும்போது அந்த டைரக்டரை கூட்டு போய் ஷூட்டிங் நடக்குது. This is the problem, madam. It's a carefully constructed narrative. இது சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது. 2024 தேர்தலுக்கு பிறகு இந்த நரேட்டிவ் தமிழகத்தில் இருக்காது. ஆனால் சினிமா மூலமா இந்த மாதிரி சமூக நீதி காக்கப்படக்கூடிய முன்னெடுப்புகள் எடுக்கப்படுங்கிற ஒரு பரவலான கருத்து கலைத்துறையில் இருக்குது. ஏன்னா சினிமாவில் போய் நீங்கள் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே ஒரு படம் எடுத்துட்டா அப்படியே ஒரு நடிகர் வந்து அப்படியே நடிப்பார். அதுக்கப்புறம் அந்த நடிகர் பாம்பேயில் போய் உட்காந்துக்குவார். கேட்டால் அவங்க குழந்தைங்களே பாம்பேயில் படிப்பாங்க. அந்த நடிகர் சொல்லுவார், ஓ நான் சமூக நீதிக்காக படம் எடுத்துட்டேன், தமிழ்நாட்டில் இப்படி இருக்குன்னு. இப்போ இந்த சமூக நீதி படம் எடுக்கிற நடிகர் டைரக்டர்லாம் சும்மா எடுக்கிறாங்களா? ஓசியில் எடுக்கிறாங்களான்னா அவங்க படம் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரீயாக வந்து தியேட்டரில் போட்டுருவாங்க. நம்ம ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வந்து ஓ சமூக நீதி இருக்குன்னு. பணம் அதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட்டு, அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டு, டைரக்டருக்கு பட்ஜெட்டு, ஆக்டருக்கு பட்ஜெட்டு. அதனால் இவங்களாம் என்ன சமூக நீதி அங்கே இருக்குது? சினிமா மேலே எந்த கோவில் இல்லைங்கண்ணா. ஆனால் சினிமா மாமன்னன்றை போன்ற ஒரு ப்ரொபகண்டா மூவியாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அதை கேட்க வேண்டிய நேரம் இது. பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை, மேடம் கேட்குற கேள்விக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ கேர்ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டட் நரேட்டிவ். அதை உடைக்கணும். அது உடைந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க சார். What gives you the confidence that you will do well this time? Sir, I am in the ground. I am not like Udayamani Stalin and Stalin. Board a flight, charter flight, land in Coimbatore airport, board a AC car, lift swing, come on, show hand. அவர் என்ன அநியாயம் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் பேர் வைக்கிறார் சார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேர் வைக்கிறார். அதனாலதான் ரோட் ஷோல பிரதமர் கீழே இருக்கார். அதனாலதான் ஆமா டெல்லியில இருந்து பிரதமர் நடந்து வரலாமா? நடந்து வர முடியாது. ஆனா இங்க நாங்க தரையில தான் இருக்கோம். இங்க பிரதமர் இங்க தானே இருக்காரு. இங்க பிரதமர் தரையில தானே இருக்காரு. பிரதமர் நாங்கள் கவர் பண்ணி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எல்லாம் வச்சு அப்படியே சுத்தி வளைச்சு எந்த மக்களும் பார்க்கக்கூடாதுன்னு பிரதமர் தலையை மட்டும் வெளியிட்டு காட்டிட்டு வரோமா? பிரதமர் முழுசா தானே இருக்காங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தானே கூட்டிட்டு வர்றோம். இன்னைக்கு உலகத்தில் செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பர்சன் மோடிஜி. அவர் ரிஸ்க் எடுத்து கீழே வர்றாரு. டு ஆன்சர் ஏ கொஸ்டின் சார், இந்த மாதிரி அப்படியே காரில் வருவாங்க. நேற்று ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாங்க. என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா சார்? என்ன பேர் வச்சாரு தெரியுமா? ரோலெக்ஸ்னு பேர் வச்சிருக்காரு. ரோலெக்ஸ் வாட்ச் இல்லைங்க. இவங்க தான் ஒரு படம் எடுத்தாரு. நம்ம கமலஹாசன் சார் என்ன படங்க? அது அந்த ட்ரக் கிங் பின் பேர் என்னங்க? விக்ரம் படம். அதில் ட்ரக் விக்ரம் பேர் என்னங்க? ரோலெக்ஸ். மனசு பேர் வச்சாலும் ரோலெக்ஸ் தானா? அதனால பாருங்க இப்படித்தான் வந்து அப்படியே சுத்திட்டு அதுக்கப்புறம் அரசியல் மாற்றம் பேசுறாங்க. சார் we have to understand, இன்னைக்கு one dynast is campaigning for other dynast. யாரு? If you look at Chennai, all 3 constituencies dynast. Duraimurugan ji son dynast. Again if you look at Ponmudi ji son dynast. இவங்கெல்லாம் MP election contest பண்றாங்க. இந்த டைனாஸ்டுக்கெல்லாம், அதாவது இந்த வாரிசுகளுக்கெல்லாம் யார் பிரச்சாரம் பண்ண வர்றாங்கன்னா ஸ்டாலின் ஐயாவுடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின். அதான் சார் நீங்க நடக்கிற காமெடி. அப்படியே கார்ல வந்து இந்த வாரிசு பிரச்சாரம் பண்ணுவாங்களாமா. சாமானிய மனிதர்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களாமா. அவங்க ஜெயிச்சிருவாங்களாமா.